ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கள் தமிழக அரசுக்கு அழுத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. என்னங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் நியமிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 3192 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 8 மாதங்களாக பணியாணை வழங்க தமிழ்நாடு அரசு மறுத்து வருவது கடுமையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. முதலமைச்சர் ஒப்புதல் அளித்த பின்னரும் இன்னும் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படாதது நியாயமல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு பார்த்தோன்னா நேற்றைய தினம் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி டெட் எக்ஸாம் எழுதணும், நீங்கள் சொன்ன நியமன தேர்வும் எழுதிட்டோம், இன்னும் எங்களை அப்பாயின் பண்ணல, 3192 போஸ்டிங் உடனடியாக ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேற்று தீவிரமாக பார்த்தோன்னா போராட்டம் பண்ணியிருந்தாங்க. கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், புத்தகங்களை கையில் ஏந்தி இந்த மாதிரி நுட்பமான முறைகளில் நிறைய போராட்டங்கள் நடத்தியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் அரசியல் தலைவர்கள் பக்கம் இருந்தும் சரி, ஆசிரியர்கள் பக்கம் இருந்தும் சரி தமிழக அரசுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உண்மை. அரசு என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.